கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. தேவன் கடந்து போன 6 நாட்கள் நம்ம ஜீவன் சுகபல் எல்லாம் தந்து இந்த மனமட்சியான 7ஆம் நாளை காண தேவனுக்கு நாம் ஒரு நன்றி செலுத்துமாக இந்த நாளில் வந்திருந்த நம்முடைய அனைவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வருகிறோம் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளில் நரிப்பாளர் திருச்சபையின் ஆராதனைகளை பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகள், காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் பாடல் உடனே ஆரம்பிப்பதாக அவர் கண்களை முடி ஜெபம் செய்வோம். பரலோக சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து பூமியின் மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வர நல்ல ஆண்டவரே, தேவரீர் கடந்து போன ஒரு வாரம் பொழுது எங்களை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளை காண அந்த தயவுக்காகவும் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே உங்களுடைய ஆலயத்தில் வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல சுக பலனை கொடுத்து ஆலயத்திலே கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நரிப்பாளர் திருச்சபை நிகழ்ச்சிகளை காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சுகத்தை பலத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி உள்ள பிள்ளைகளை வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவிதமான கஷ்டத்தினாலே கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆராதனைகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய குடும்பங்கள் சந்தோஷத்தை மனமடிச்சு கண்டடைத்தக்கதாக செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்துக்கிற பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கூட்டத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உடைய பிரசனங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 232வது பாடலை போடுவோம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும். நன்றி உள்ள இதயத்துடன் கூடினோம் நாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும். நன்றி உள்ள இதயத்துடன் கூடினோம் நாளிலே. எங்கள் தேவனை எங்கள் ராஜனை, எங்கள் தேவனை எங்கள் ராஜனை என்றும் உம்மையே செய்வோம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லாயோ உலகில் நெறித்தவறியலைந்தோ என்னொளி பிரகாசித்திட நீங்க ஜீவன் கண்டடைந்தோ. நிலையில்லாயோ உலகில் நெறித்தவறியலைந்தோ நின்னொளி பிரகாசித்திட நீங்க ஜீவன் கண்டடைந்தோ. எங்கள் தேவனை எங்கள் ராஜனை, எங்கள் தேவனை எங்கள் ராஜனை என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோ, புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தா மண்ணை நாடி பொன்னை அடைந்தோ, புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தா எங்கள் தேவனை எங்கள் ராஜனை, எங்கள் தேவனை எங்கள் ராஜனை என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம்.
உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, இன்று இயேசு மண்டை வாராயோ நித்திய ஜீவன் பெற்றிடவே. உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, இன்று இயேசு மண்டை வாராயோ நித்திய ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனை எங்கள் ராஜனை, எங்கள் தேவனை எங்கள் ராஜனை என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம். துன்ப பாதை சென்றிடுவோம், என்றும் அவரின் பலத்தால். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம். துன்ப பாதை சென்றிடுவோம், என்றும் அவரின் பலத்தால். எங்கள் தேவனை எங்கள் ராஜனை, எங்கள் தேவனை எங்கள் ராஜனை என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும். நன்றி உள்ள இதயத்துடன் கூடினோம் இன்னும் நாளிலே. மூன்றாவது பாடல். சோஸ்திரம் பேசுனதா உமக்கென்றும் சோஸ்திரம் பேசுனதா. சோஸ்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கிறோம் என்படியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். சோஸ்திரம் செய்கிறோம் என்படியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ. ஓய்வின்றி பாடி துதிக்க பெரும் வந்தவரை உமக்கே. ஓய்வின்றி பாடி துதிக்க பெரும் வந்தவரை உமக்கே. இத்தனை மகத்துவமுள்ள பதவிய வேளையம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவிய வேளையம் எங்களுக்கு. எத்தனை மாதயவும் நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவும் நின் கிருபை எத்தனை ஆச்சரியம்.
சோஸ்திரமே சுனாதா உமக்கென்றும் சோஸ்திரமே சுனாதா சோஸ்திரமே சுனாதா சோஸ்திரமே சுனாதா சோஸ்திரம் செய்கிறோம் இன்னடி நாமத்தின் ஆதரவில் சோஸ்திரம் செய்கிறோம் இன்னடி இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோஸ்திரம் சோஸ்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோஸ்திரம் சோஸ்திரமே நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரையன்றீகத்தில் வேறோர் தேற்றரில்லை பரலே நீரையன்றீகத்தில் வேறோர் தேட்டமில்லை பரலே சோஸ்திரமே சுனாதா உமக்கென்றும் சோஸ்திரமே சுனாதா சோஸ்திரம் செய்கிறோம் இன்னடியாத்தி நாமத்தின் ஆதரவில் சோஸ்திரம் செய்கிறோம் இன்னடியாத்தி நாமத்தின் ஆதரவில். 89வது பாடல். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களி கூர்ந்து கீதம் பாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கூடும் பாதாள வழி விலக்கி பாவத்தின் சுமையகற்றி கூடும் பாதாள வழி விலக்கி பரிவாக நம்மை கருணீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கருணீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு.
நீதியின் பாதையிலே அவர் நீதும் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நீதும் நம்மை நடத்துகின்றார். இது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. இது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வை தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா மறுமையின் வாழ்வினிலே மன்னவர் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே மன்னவர் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி மறுநோடு நீதும் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி மறுநோடு நீதம் வாழுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. 16வது பாடல். என்னை உண்டாக்கிய என் தெய்வாதி தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களில் பலம் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கீழகமும் தூரகும் நபரை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனாம் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனாம் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை.
ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்று உண்டு, ரூபம் உண்டு ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்று உண்டு, ரூபம் உண்டு ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தனிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தனிலே, வார்த்தையானை பேசுகிற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனால் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனால் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நாம் அனைவரும் தனி ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமையும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத், ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளினுடைய ஆரம்ப வேளையிலும் தேவனை தொழுது கொள்வனமாக வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் அன்பர் இயேசு கிறிஸ்து நல் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது கூட நம்முடைய ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையின் ஆரம்ப பாடலாக நாம் அனைவரும் எழும்பி நின்று பாடல் 417 பாடலை பாடுவோம். கர்த்தரின் சந்நிதியில் இன்று நாம் கூடினோம், அவர் பிரசன்னத்தில் தேடினோம். இங்கே நாம் அவரின் அன்பிலே மூழ்கினோம், அவரை அண்டியே செல்லுவோம். கர்த்தர் தாம் என் ஒளி, நான் என்று மகிழ்வை, அவர் கன்று மொழி வீசுவே. அவன்றென்றுமே என்னையா கொள்ளுமே, அவரின் என்றுமே பூரிப்பே. அவன்றென்றுமே என்னையா கொள்ளுமே, அவரின் என்றுமே பூரிப்பே. ஆய்ந்த பூவிலே ஆண்டவர் கன்றனை அடிமையாகவே தீர்வனே. அவரின் காணிக்கை என் ஜீவன் என் ஆஸ்தி எல்லாம் அவர்கன்று ஈர்வனே. கர்த்தர் தாம் என் ஒளி, நான் என்று மகிழ்வை, அவர்கன்று ஒளி வீசுவே. அவன்றென்றுமே என்னையாள், அவரில் என்றுமே பூரிப்பே. அவன்றென்றுமே என்னையாள் கொள்ளுமே, அவரில் என்றுமே பூரிப்பே. இங்கே நாம் கூடினோம், கம்பீரம் கொள்ளுவோம், பாரத்தில் நம்மாஸ்தி மிகுதி. ஆனந்த வீட்டையே நாடியே செல்லுவே, அதுவே என்றென்றும் என் கதி. கர்த்தர் தாம் என் ஒளி, நான் என்று மகிழ்வை, அவர் கன்று ஒளி வீசுவே. அவன்றென்றுமே என்னையாள், அவரில் அவன்றென்றுமே என்னையாள் கொள்ளுமே, அவரில் என்றுமே பூரிப்பே. ஆரம்ப
ஆராதனையின் ஆரம்ப ஜெபத்தினை சபை மூப்பர் ஐயா ஜபா அவர்கள் ஏறெடுப்பார்கள். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நீடி சாந்தமும் அன்பும் தயவு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவை கடந்து போன 6 நாட்களில் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே தகப்பனை உமது சமூகத்தில் வரவும் உம்மை நோக்கி நாங்கள் தொழுது கொள்ளத்தக்கதான ஒரு சில பாக்கியத்தையும் தந்த தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கள். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. நன்மை நான் நிரப்புங்க. நல்ல ஆசிரியர் கட்டளை எடுங்க. தொடர்ந்து கருத்தாவே நாங்கள் கேட்க இருக்கிற சத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாருங்க. பேச போகிற மகனை நீர் மறைத்து பேசவும் கர்த்தாவும் நாமும் மையப்படவும் தகப்பனை அவைகள் நான் கேட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்தாவின் வல்லமையை அனுகிரகத்தையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. மற்றும் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. நீர் எங்கள் மத்தியிலிருந்து வழி நடத்துங்க. இயேசு நான் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தினை எடுத்து கொடுத்த சபை மூப்பர் அவர்களுக்கு ஆராதனையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை கடந்து போன 6 தினங்களும் சுகபத்திரம் ஜீவனோடு நம்முடைய எல்லா வேலை கிரிகளிலும் கூட இருந்து பாதுகாத்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளினுடைய ஆரம்ப வேளையிலும் நம்மை அவருடைய திரு சமூகத்திற்கு கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை நன்றியோடு நம்முடைய முழு இருதயத்தோடு சோஸ்தரிக்க கடவோம். இப்பொழுது கூட தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகள் தாழ்த்தி சிறு ஜபத்தினை ஏறெடுத்து கடந்து செல்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நன்றி. இப்பொழுது கூட உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உள்ளோம். பேசப்போவது நான் இல்லை, என்னை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும். கேட்க போகிற சத்தியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைய ஆவியானவர் அவருடைய உள்ளங்களின் திறந்து நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபங்கேலும் எங்கள் பிதாவே, ஆமென். மனிதர்களாகிய நம் ஒவ்வொரு இடத்திலும் காணப்படக்கூடிய ஒரு குணம் எப்படியா இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மறதி. இந்த மறதி என்ற ஒரு குணம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. நம் அநேக நேரத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் மறந்து போகிறோம். செல்லக்கூடிய இடங்களுக்கு நாம் செல்லுகிறதற்கு மறந்து போகிறோம். இல்லை மற்றவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டவைகளை திரும்ப செலுத்துகிறதற்கு, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் சில காரியங்களை நாம் மறந்து போகிறோம். ஆண்டவருடைய திரு சமூகத்திற்கு கடந்து வருவதற்கு சில நேரங்களிலே நமக்கு மறதி. அப்படி ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறதுல, ஜபிக்கிறதுல, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் தேவனுக்குரியவைகளை செலுத்துகிறதிலும் நாம் மறந்து போகிறவர்களாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களையும் கூட நாம் சில சமயங்களில் நாம் மறந்து போகிறோம். இப்படி மனிதனுடைய இயல்பான ஒரு குணமே மறதியாக காணப்படுகிறது. இப்படி மறதியின் குணம் நம்மிடத்தில் காணப்பட நாம் ஆண்டவராகிய தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டவைகளுக்கு நாம் நன்றி செலுத்தாமலும், நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் மற்றொரிடத்தில் நாம் எடுத்துரைத்து சாட்சி பகிராமல் போகும் பொழுது இந்த மறதியின் குணம் நம்மிடத்தில் அதிகரிக்கிறதாக. இந்த மறதி என்ற ஒரு குணம் மனிதரிடத்தில் காணப்படுகிறது என்றால் அதை நாம் வேதத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கலாம். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு அநேக பிள்ளைகள் அவர்கள் ஆண்டவரை மறந்து அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர்கள் மறந்து போகிறார்கள். அப்படியாக இங்கே ஒரு மனிதர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய எசேக்கியாவினுடைய வாழ்க்கையிலும் அந்த மறதி என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். எசேக்கியா அவன் மிகவும் வியாதிப்பட்டு கிடக்கிறார். இந்த காரியம் நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அவர் மரணத்துக்கு ஏதுவாய் காணப்படும் பொழுது
ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வந்து சேருகிறது. இந்த காரியத்தை எல்லாம் கேட்டு எசேக்கியா மிகவும் அழுந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். தேவன் அவருக்கு கிருபையாக 15 வருடங்களை அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில அவர் கூட்டி கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்கிறதற்கான ஒரு அடையாளத்தை அவர் காண்பிக்கிறார். சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறதை 10 பாகை பின்னிட்டு போக தேவன் அந்த அற்புதத்தை செய்து அதன் பின்பதாக அவருடைய வாழ்க்கையில அவர் சுகத்தை தந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். இப்படி அற்புதத்தை பெற்றுக்கொண்ட எசேக்கியா தன் தேவனுக்கு நன்றி உள்ள ஒரு நபராக ஆண்டவர் செய்ததை அவர் நினைத்து பார்த்தாரா என்று பார்க்கும் பொழுது வேதத்தில் நீங்கள் வாசிங்க 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் வசனம் 13 நம்ம வாசிப்போம். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து தன் பொக்கிஷசாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தக வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் பொக்கிஷசாலை எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. இங்க பாபிலோனில் இருந்து ராஜா இந்த காரியத்தை கேட்டு எசேக்கியா வியாதிப்பட்டு கிடக்கிறார். அவர் வியாதிப்பட்டு கிடக்கிறதுனால அவருக்கு நிருபங்களையும் வெகுமதிகளையும் ராஜ்யத்தில் உள்ள அதிபதிகளிடத்தில் அவர் கொடுத்து அங்கே எசேக்கியாவிடத்தில் அனுப்புகிறார். எசேக்கியா அதை எல்லாவற்றையும் அங்கீகரித்துக் கொள்கிறார். இப்போ எசேக்கியா அவர் சுகமடைந்திருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில 15 ஆண்டை கூட்டி கொடுத்து அவருக்கு பலத்தையும் அவருக்கு சுகத்தையும் அளித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் அவருடைய நலத்தை விசாரிக்க கடந்து வரும் பொழுது தன் தேவன் தனக்கு இப்பொழுது தந்திருக்கிற நல்ல பலத்திற்காகவும் அவர் கூட்டி கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களுக்காக அந்த பாபிலோன் அதிபதிகளிடத்தில் அவர் அதை வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் செய்த நன்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் தன்னிடத்திலே காணப்பட்ட மேன்மைகளை தன்னிடத்திலே காணப்பட்ட செல்வங்களை அவர் வெளிப்படுத்தினவராக காணப்பட்டார். இங்க எசேக்கியா தன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதத்தை அவர் மறந்து தன்னிடத்தில் காணப்பட்ட மேன்மையை அவர் அந்த பாபிலோனின் அதிபதிகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் நம்முடைய தேவன் அவர் நம்மை ஒருபொழுதும் மறவாதவராக இந்த காரியத்தை நம்ம அதே எசேக்கியாளுடைய வரலாற்றில் நம்ம அதே 2 ராஜாக்கள் 20 வசனம் 3 நீங்கள் வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நீங்க எசேக்கியா தான் வியாதிப்பட்டு அவன் மரிக்க போகிறான் என்பதை அறிந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கிறார். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், தேவனே, நீர் என்னை நினைத்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்த பொழுது ஆண்டவர் எசேக்கியாவை நினைத்தருளினார். அவர் உடனடியாக எசேக்கியாவை நினைத்து அங்க இந்த காரியத்தை எல்லாம் அறிவிக்கிறதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனைக்குள்ளாக வருகிறார். இது எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிட்டு அவர் கடந்து செல்லுகிறார். உடனடியாக எசேக்கியா ஜெபிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனையின் முற்றத்தின் பாதையை கடக்கிறதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் எசேக்கியாவை நினைக்கிறார். ஆனால் இங்கே எசேக்கியா ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதத்தையும் அவன் மறந்து தன்னிடத்தில் உள்ள சுயத்தை அவன் வெளிப்படுத்தி காண்பித்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக நாம் அநேக நேரத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகளையும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கிடைத்த எல்லாவற்றையும் நாம் மறந்து போகிறவர்களாக, ஆனால் நம்முடைய தேவன் அவர் நம்மை ஒருபொழுதும் மறவாதவராக நம்மை நினைத்தருளுகிறார். நீங்கள் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் வசனம் 21 நம்ம வாசிப்போம். ஏசாயா 44:21. யாக்கோபே,
இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்ம ஆண்டவர் நமக்கு அவர் நினைப்பூட்டுகிறார், நமக்கு ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தாசன். அதனால் ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர், அவர் நம்மை ஒருபொழுதும் மறப்பதில்லை என்பதை ஆண்டவர் நமக்கு வாக்குரைக்கிறார். அங்கே எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலும் எசேக்கியா வியாதிப்பட்டு அவன் அழுகையின் சபத்தை ஏறெடுக்கும் பொழுது தேவன் எசேக்கியாவை நினைத்தருளினார். ஆண்டவர் எசேக்கியாவுக்கு அற்புதத்தை செய்தார். அதுபோல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நினைத்தருளுகிறார். மனிதர்களாகிய நம்முடைய குணம் இயல்பாக நாம் மறந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அவர் ஒருபொழுதும் மறப்பதில்லை. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கிரியைகள், அவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் மறப்பதில்லை என்பதை தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பலவீனங்களிலே தேவன் நம்மை நினைக்கிறவராக. அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாதைகள் தடுமாறும் பொழுதும் ஆண்டவர் நம்மை நினைக்கிறவராக. வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 94ஆம் அதிகாரம் வசனம் 18-19 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 94, 18, 19. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. நம் ஆண்டவராகிய தேவன் நம்மை நினைக்கிறார் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பாதைகள், நம்முடைய வாழ்க்கை தடுமாறுகிறது என்று நாம் எண்ணிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை நினைக்கிறவராக. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. நாம் வலிவி விலகி போகக்கூடிய சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை அவர் நினைத்து அவருடைய கிருபையால் நம்மை தாங்குகிறார். நம்முடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், நம்முடைய உள்ளத்தில் பாரங்கள் அதிகமாக நெருங்குகையில், கவலைகள் நம்மை வந்து சூழ்ந்து கொள்கையில் ஆண்டவர் நம்மை நினைத்தருளுகிறார். அவருடைய ஆறுதலை கொண்டு நம்மை தேற்றுகிறவராக நம்முடைய தேவன் காணப்படுகிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் மறப்பதில்லை. நாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நம் அனைவருக்கும் பரிச்சயமான வேத வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49 வசனம் 15, 16 இவ்வனமாக வாசிக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவள் மறப்பாளோ? அப்படி என்றால் அங்க ஸ்திரீயானவள் கூட தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு அவள் மறந்து போகலாம். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் இந்த உலகத்தில் யார் நம்மை மறந்தாலும், நம்மை பெற்ற தாயானவள் மறந்தாலும் ஆண்டவர் நம்மை மறக்காதவராக அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை காப்பாற்ற, நம்மை பலப்படுத்த அவர் வல்லவராக அவருடைய கிருபையால் நம்மை தாங்குகிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர் நம்மை மறக்காதவராக, அவர் நம்முடைய பலவீனங்களிலே நம்மை மறவாதவராக, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சோதனைகளிலும், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நெருக்கமான சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மை மறவாதவராக, அந்த தொடர்ந்து நமக்கு தேவையான எல்லா தேவைகளிலும் ஆண்டவர் நம்மை மறவாதவராக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 115ஆம் அதிகாரம் வசனம் 12 நம்ம வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நாம் போதும் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர் நம்மை நினைத்திருக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் உலகத்தில் உள்ள எல்லா மனுப்புத்திரர் மேலும் நோக்கமாக, அவருடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களிலே, அவர்களுடைய சோதனைகளிலே, அதனை தொடர்ந்து அவர்களை ஆண்டவர் நினைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராகவும் காணப்படுகிறார். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார். அந்த தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நினைத்தருளுகிறார் என்றால், நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் அவரை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் நம்மை நினைக்கிறவராக.
ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் மறவாதவராக, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நாம் அவரை விட்டு விலகினாலும் அவர் நம்மை மறவாத நினைக்கிற தேவன். அங்கே நம்ம தீர்க்கதரிசி யோனாவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அங்கே யோனாக்கு, நீ நினிவே பட்டணத்திற்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் யோனா ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அவன் தர்ஷீசை நோக்கி அவன் பிரயாணிக்கிறார். அங்கே நடுக்கடலிலே அவருக்கு நேர்ந்த அந்த சம்பவத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்பொழுதும் ஆண்டவர் அங்கே யோனாவை நினைத்தருளுகிறார். வசனத்தை நீங்கள் வாசிங்க. யோனா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 6 நம்ம வாசிப்போம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? விழித்திருந்து எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். இங்கே அந்த கடலின் சீற்றத்தினால் எல்லாரும் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்பொழுது மாலுமி யோனாவிடத்தில் வந்து சொல்லுகிறார், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து தேவனை நோக்கி நீ ஏதாவது அவரை வேண்டிக்கொள், அவர் நம்மை நினைத்தருளுவார் என்று அங்க மாலுமி யோனாவிடத்தில் கூறுகிறார். அதே போல் ஆண்டவர் அங்க யோனாவை நினைத்தருளுகிறார். யோனாவை ஆண்டவர் கைவிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் யோனாவினுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை மீறி யோனா செயல்பட்ட போதும் அவரை நினைத்தருளுகிறார். அங்க மீனுக்கு கட்டளையிட்டு அவர் போகக்கூடிய இடத்திலே அவனை கொண்டு போய் சேர்த்தார். அப்படியாக ஆண்டவர் நம்மை நினைத்தருளுவார் என்றால் அவர் எல்லா சூழ்நிலைகளும் நம்மை நினைத்தருளுகிறார். அவரை நான் நம்பி அவருடைய பிள்ளைகள், அவரை வருகிறவர்கள் எல்லாரையும் நினைத்தருளுகிறார். அவரை வார்த்தையை கீழ்ப்படியாமல் அவரை விட்டு பின்வாங்கி அவரை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் அவர்கள் பிள்ளைகளை மறவாமல் அவர் நினைத்தருளுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மறவாமல் நிலைத்தருளுகிறதற்கு நம் ஒவ்வொருவரும் அவரை மறவாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய தேவனை நாம் மறவாமல் ஆண்டவர் நம்மை நினைத்தருள வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை எப்படியாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அங்கே முதலாவது ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டு உலகம் முழுவதையும் நோவாவின் நாட்களிலே செல்லப்பிள்ளையத்தை கொண்டு இந்த பூமி அனைத்தையும் அவர் சுத்தப்படுத்துகிறார். அப்பொழுது அங்கே நோவாவை மாத்திரம் ஆண்டவர் மனுகுலத்திலே அவனுடைய குடும்பத்தாரை காப்பாற்றுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் அங்கே நோவாவை நினைத்தருளினார். வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 நம்ம வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவனோடு பேரில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இங்கே பார்க்கும் பொழுது இங்கே நோவாவும் அவரோடு கூட சேர்ந்து சகல காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் காக்கப்பட்டது என்றால் ஆண்டவர் அங்கே நோவாவை நினைத்தருளினார். அங்கே அழிவின் நாட்களில் நாம் காக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் நம்மை நினைத்தருள வேண்டும். ஆண்டவர் நம்மையிலே அவருடைய கிருபையை தந்தறினால் நாம் ஒவ்வொருவரும் காக்கப்படுவோம் என்பதை நாம் நோவாவினுடைய சரித்திரத்தில் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அங்க தேவன் நோவாவை நினைத்தருளினார் என்றால் நோவா அதற்கு பாத்திரவானாக காணப்பட்டார். தேவன் அவருடைய பிள்ளைகளை நினைத்தருளுகிறார். இருந்த போதிலும் அழிவின் நாட்களிலே ஆண்டவர் நம்மை நினைத்தருள வேண்டும் என்றால் நாம் நோவாவை போல காணப்பட வேண்டும். இரண்டால் நோவா அவர் எப்படியாக காணப்பட்டார்? ஆண்டவர் நினைத்தருளுகிறதற்கு வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 9 நம்ம வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சற்றி கொண்டிருந்தான். இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நோவாவை நினைத்தருளினார் என்றால் அதற்கு காரணம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நாம் ஆண்டவராகிய தேவனுக்குள்ளாக அவரை
உடைய பிள்ளைகள் நம் ஒவ்வொருவரும் அவர் நம்மை நினைத்தருள வேண்டும். அவர் நியாயத்தீர்ப்பின் நாளிலே இந்த உலகத்தின் அழிவிலே நம்மை ஆண்டவர் நினைத்தருள வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நோவாவை போல நீதிமானும் உத்தமமாய் இருக்க நாம பிரயாசிக்க வேண்டும். அப்படி நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை நினைத்தருளுவார். அது மாத்திரமல்லாமல் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக நம்ம எப்படியாக தேவனுக்கோடு சஞ்சரிக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் வசனம் 15-16 நம்ம வாசிப்போம். 2 நாளாகமம் 7:15-16. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டேன், பரிசுத்தப்படுத்தினேன். இங்க போது நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக நாம் போகும் பொழுது நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் கடந்து வந்து அவரை நாம் நினைத்து அவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது தேவன் நம்மை நினைக்கிறவராக, தேவன் நம்முடைய ஜபத்தையும் நம்முடைய வேண்டுதலையும் அவர் நினைத்தருளுகிறார். ஆண்டவருடைய செவிகள் நம்முடைய வார்த்தைகளுக்கு அது கேட்கிறதாக காணப்படுகிறது. எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறதையும் நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் பொழுது அவருடைய வேதத்தை வாசித்து அவருக்குள்ளாக ஜெபித்து நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நினைத்தருளுகிறவராக. நோவா அவர் நீதிமானும் உத்தமமாய் காணப்படுகிறதற்கு அவர் தேவனோடு சஞ்சரித்தார். நாம் தேவனோடு சஞ்சரித்து அவருடைய ஆலயத்திலும் அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய பிரமாணத்திலே 4ஆம் பிரமாணத்திலே கூறும் பொழுது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்குள்ளாக அவருடைய பரிசுத்த நாளிலே அவரை நினைத்து அவருடைய திரு சமூகத்திற்கு கடந்து வந்து அவருக்குள்ளாய் நாம் வேண்டுதல் செய்து அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நினைத்தருளுகிறார். அதனால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவனால் நினைக்கப்பட வேண்டும். அவரால் நம்முடைய பலவீனங்களில் நாம் நினைக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளில் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்க வேண்டுமானால் நம் ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ளாக நாம் சஞ்சரிக்கிறவர்களாக நோவாவை போல நீதிமானும் உத்தமமாய் நடந்து ஆண்டவருக்குள்ளாய் சஞ்சரித்து காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை நினைக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நினைக்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களிலே அவர் நினைக்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய சோதனைகளிலே அவர் நினைக்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய ஆபத்திலே அவர் நினைக்கிறார். இந்த உலகத்தினுடைய அழிவிலும் அவர் நினைத்து அவர் அவருடைய பிள்ளைகளை அவர் காப்பாற்றி அவருடைய சமூகத்தில் சேர்ப்பார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ளாக உத்தமும் நீதியுமாய் நடந்து நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து அவருடைய நாளை நாம் ஆசரித்து அதை நினைத்து நாம் காணப்படுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் மறவாமல் அவர் நினைப்பார். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது கூட நம்மளுடைய ஆரம்ப ஆராதனையின் இறுதி பாடலாக நாம் அனைவரும் எழும்பி நின்று பாடல் எண் 376 பாடுவோம். பதிலுண்டோ பதிலுண்டோ ஜெபித்த உனக்கு பதிலுண்டோ பதிவானா ஜபம் உண்டானா பதறாதே பதிலுண்டுனக்கு அழுது ஜெபித்த உன் ஜபத்தை
அலட்சியம் செய்யாரே, நம்பிக்கையற்று நடுங்காதே, நாளும் பொழுதில் பதில் தருவார். பதிலுண்டா பதிலுண்டா, ஜெபித்த உனக்கு பதிலுண்டா, பதில் வாரா ஜபம் உண்டானா, பதறாதே பதில் உண்டுனக்கு. பாதையில் படித்த விசுவாசம் பயனற்றென்றும் போகாதே, அடிக்கும் புசல்கள் அணைந்தாலும் அது ஒரு நாளும் அணையாதே. பதிலுண்டா பதிலுண்டா, ஜெபித்த உனக்கு பதிலுண்டா, பதில் வாரா ஜபம் உண்டானா, பதறாதே பதில் உண்டுனக்கு. காணான் பார்த்த ஆசீக்கும் கெஞ்சினதா, பூமானி சுமாமலையில் பூர்த்தியளித்தாரே. பதிலுண்டா பதிலுண்டா, ஜெபித்த உனக்கு பதிலுண்டா, பதில் வாரா ஜபம் உண்டானா, பதறாதே பதில் உண்டுனக்கு. பவுலாம் நல்ல அப்போஸ்தலர் பரிந்து கெஞ்சின குறை நீங்க, கிறிஸ்து பகவான் கீர்த்தி வர கிருபை அளித்தார் என்னாலுமே. பதிலுண்டா பதிலுண்டா, ஜெபித்த உனக்கு பதிலுண்டா, பதில் வாரா ஜபம் உண்டானா, பதறாதே பதில் உண்டுனக்கு. ஜெபிப்போம். அன்பும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நன்றி. கடந்து போன 6 தினங்களும் தேவரீர் எங்கள் அனைவரோடு கூட இருந்து எங்கள் வேலை கிரிகளிலும் எங்களுடைய போக்கிலி வரைக்கிலும் ஆண்டவர் நீர் பாதுகாத்து வழிநடத்தி இந்த பரிசுத்தமான நாளின் ஆரம்ப வேளையிலே உம்முடைய திரு சமூகத்திற்கு கடந்து வந்து உம்மை நோக்கி ஆராதிக்க துதிக்க தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆரம்ப ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் கண்ணோக்கி பாரும். தேவன் நீர் எங்களை ஒருபொழுதும் மறவாமல் நினைத்தருளுகிறீர் என்பதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். தேவன் நீர் எங்களை மறவாமல் நினைத்தருளது நிமித்தமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்நாளிலே உம்முடைய திரு சமூகத்திற்கு கடந்து வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவனே, தேவன் நீர் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி தேவன் நீர் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவரே, வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். அந்த பிள்ளைகளையும் தேவன் நீர் அவருடைய தடைகளை மாற்றி வரும் நாட்களிலே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யும். அந்த தொடர்ந்து எங்கள் மத்தியிலே பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் அவர்களுக்கு நல்ல சரீர ஆரோக்கிய பலத்தையும் சுகத்தையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மனபாரத்தோடு வருத்தத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை தேவன் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு கர்த்தர் நீர் மன சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வேலை கிரிகளிலே கர்த்தர் நீர் கடந்து போன நாட்களில் இருந்து நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை எண்ணி உம்முடைய மகத்துவமான செயலுக்கும் கிருபைகளுக்கும் நாங்கள் நன்றி உள்ள பாத்திரவான்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனீர் ஆசீர்வதியும். திருச்சபையுடைய எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெளியிடங்களிலும் தூர தேசங்களிலும் வேலை செய்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். தேவனே, கர்த்தர் நீர் அவர்களையும் நினைத்து பார்த்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்த சத்தியத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் நீதிமான்களாகவும் உத்தமமாக உம்மோடு சஞ்சரிக்க தேவனீர் கிருபை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நீர் எங்களை நினைத்து பார்க்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் உம்மை நினைத்து நீர் எங்களுக்கு வாழ்க்கையிலே கொடுத்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காகவும் உம்மை நோக்கி நாங்கள் நன்றியோடு சோஸ்திரிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டுமாக ஜெபித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்.
தேவன் நீர் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வேலை தொழிலோடு கடந்து போன நாட்கள் இருந்து ஆசீர்வதித்தீர், நன்றி. தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தில் உள்ள வேண்டுதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஒவ்வொருடைய இருதயத்தில் உள்ள வேண்டுதலையும் கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நாளை நடக்க போகிற ஆராதனைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் நீர் நாளை நடக்க போகிற எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய கரம் இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாளை ஆராதனையில் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறைத்து தேவன் நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நாளை தினத்தின் ஆராதனைகளை எங்களுக்கு நடத்தி தாரோம். அதை தொடர்ந்து பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர ஆரோக்கிய பலத்தையும் சுகத்தையும் தந்து வழிநடத்தி வருகிறேன், நன்றி. தொடர்ந்து உம்முடைய பலத்தினால் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். கொடுத்த கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும் தேவனே. கொடுக்க முடியாத கரங்களையும் தேவனீர் ஆசீர்வதித்து வரும் நாட்களில் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இந்த இரவு முழுவதும் தேவனீர் பாதுகாத்து வழிநடத்தும். ஆண்டவரே, காலை புதிய கிருபைகளோடு உம்முடைய திரு சமூகத்தை நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க தொழுந்து கொள்ள தேவனீர் கிருபை செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவல் வழிநடத்துதலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆமென். என்னோடீரோ